going to talk about giving thanks and a journey towards holiness. இன்றைக்கும் அந்த ஆராதனையுடைய சத்தியத்துக்குள் நான் தொடர்ந்து பேச போகிறேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, அதாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாய் பரிசுத்தத்திற்குள் கடந்து செல்வது. And how many of you celebrated Thanksgiving last December? எத்தனை பேர் கடந்த டிசம்பர் மாசம் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் கொண்டாடுறீங்க? Did you get a turkey? Anyone? How many of you got a turkey? No one? Okay. Yeah. யாரும் டர்க்கி எடுக்கல, எல்லாம் பிரியாணி தான். Yeah, so here the tradition is getting a turkey, yeah. But in the UK culture, mainly, we have a habit of saying thanks. When I moved here a few years ago, it was so weird to say, like, every line people say thanks, yeah, people say sorry. நாம் இந்த யூகே கலாச்சாரத்தில் அவர்கள் நன்றி அதிகமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் இந்த தேசத்துக்கு வந்தபோது அதிகமாக நன்றி சொல்வதையும் தேங்க்ஸ் சொல்வதையும் நாம் பார்த்திருக்கிறோம். And I believe that this is because this country was built based on biblical values. Amen. அது எப்படி என்று சொன்னால், இந்த தேசமானது கர்த்தருடைய வசனத்தினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டதான ஒரு தேசமா இருக்கிறது. Because Bible is full of thanksgiving to the Lord. வேதம் முழுவதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. And here we're going to talk about and thanksgiving and using that, how do we move towards holiness. இப்பொழுது எப்படி நாம் அந்த நன்றியின் மூலமாய் பரிசுத்தத்திற்குள் கடந்து செல்வது குறித்து பேச. How many of you want to live a holy life? எத்தனை பேருக்கு பரிசுத்தமா வாழணும்னு ஆசை? I don't see many hands. Hallelujah. Hallelujah. Can we take Hebrews 12 and read verses 14 and 15? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15. 14 says, make every effort to live in peace with all men and to be holy. Without holiness, no one will see the Lord. See to it that no one misses the grace of God and that no bitter root grows up to cause trouble and defile many. Yeah, again I'm reading. Make every effort, Hebrews 12, 14-15. Make every effort to live in peace with all men and to be holy. And here the highlight is, without holiness, no one will see the Lord. Yes, and see to it that no one misses the grace of God and that no bitter root grows up to cause trouble and defile many. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைக்கு திரும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். Yes, in this verse, the main thing I see is holiness and grace. இந்த வார்த்தையிலே பரிசுத்தத்தையும் கிருபையும் குறித்து நான் பார்க்கிறேன். And these two are linked. கடைசியிலே சமாதானமாய் முடியுது. And holiness is, it says, without holiness, no one will see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்பது வேதம் சொல்கிறது. And it's a must to be holy. பரிசுத்தமா இருக்க வேண்டியது கட்டாயம். It's not a choice. அது ஏதோ தெரிந்தெடுப்புதல் அல்ல. No, if you see old churches back in India, back in Sri Lanka, CSA churches and all these churches, these churches were always named Holy Trinity. And நம்ம ஊர்ல சபைகளில் எல்லாம் பரிசுத்தம் என்று சபைகளில் வைத்திருக்கிறோம். Yeah, and then it changed to faith. Lots of churches were named faith. இப்போ அநேக திருச்சபைகள் முன்ன பரிசுத்த தேவாலயங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது விசுவாசத்தை குறித்தான தேவாலயங்கள் பெயர்கள் வைக்கிறார்கள். And now it's grace. இப்போ மறுபடியும் கிருபையை குறித்து பெயர்கள் வருகிறது. And the thing is, many churches talk about grace nowadays. அநேக திருச்சபைகள் கிருபை குறித்து பேசுகிறது. And how many talk about holiness? எத்தனை பேர் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார்கள்? It's good to go talk about grace. கிருபை குறித்து பேசுவது நல்லதுதான். I believe in grace. நமக்கு கிருபை தேவைதான். But that's a balance. We need to talk about holiness as well. அதே நேரத்துல நாம் பரிசுத்தம் குறித்து ஒரு சமநிலையாக இருக்க வேண்டும். Another thing is, I was talking with Annie auntie last week. We were discussing about so many things. Annie அக்காவோட அநேக காரியங்கள் நான் பேசிக் கொண்டிருந்தேன். And we were talking about grace. Now sometimes even we miss to show, we don't show, we get grace from God, we don't show grace to others. Amen. நாம் கர்த்தரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஆனால் மற்றவர்களுக்கு நாம் கிருபையை காண்பிப்பதில்லை. Let me give you a scenario, okay? நான் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In this church, if there's a person coming in, yeah, இந்த சபையில ஒரு நபர் உள்ளே வருகிறார், and this person is so different, maybe he's done something to his face, he is so different. அவர் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமா இருக்கிறார்னு வைத்துக் கொள்வோமே. How many if you are ready to welcome them? எத்தனை பேரு அவளையோ அவனையோ அந்த வருகிற சகோதரனை சகோதரியோ
வரவேற்க தயாராக இருக்கிறீர்கள்? Another thing is, if even like a person is full of tattoos, உடம்பு ஃபுல்லா டாட்டூ போட்டிருந்தா if they're coming and sitting inside, அவர் வந்து சபையில உட்கார்ந்து இருந்தார், if you're ready to welcome them, அவங்களை எத்தனை பேர் வரவேற்பீங்க? sometimes we just let them come inside the church and we just go away from them. அவங்க உள்ள வரத நம்ம தடுக்கிறது கிடையாது, ஆனா அவங்க கிட்ட நம்ம போறது கிடையாது. We don't want any hassle because நம்ம எதுல ரொம்ப தள்ளி இருப்போம். Yeah, so we no, it's are we welcoming them, are we showing grace to them? எப்படி நாம் அவர்களை வரவேற்கிறோம், எப்படி அவர்களுக்கு நாம் கிருபையை காண்பிக்கிறோம்? Are they right or wrong is next thing, but are we welcoming them? அவங்க சரியா தவறான்றது அப்பாற்பட்ட விஷயம். I believe church is like a hospital, we need more sick people inside. ஆமென். Yeah. சபைகள் ஒரு மருத்துவமனையை போல, அங்கே வியாதிப்பட்டவர்கள் அநேகர் வர வேண்டும். Yeah, we call people who are perfect who are Christians, but do we really approach people who are sick in the spirit? நம்ம ஒரு முழுமையான கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், ஆனால் ஆவியிலே உடைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நாம் இறங்குகிறோமா? Yeah, so this is the way we show our grace. Like, when people enter, we need to welcome, we need to be welcoming. ஜனங்கள் உள்ளே வருகிற பொழுது நாம் அவர்களை வரவேற்க வேண்டும். இவ்விதமாகத்தான் நாம் கிருபையை காண்பிக்க முடியும். It's not about just receiving the grace, it's also about showing the grace. இது கிருபையை பெற்றுக்கொள்வது, ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கவும் வேண்டும். That's where the grace gets complete. அப்பொழுதுதான் அந்த கிருபை பரிபூரணம் அடைகிறது. Yeah, next thing, let's talk about the main topic, the journey to holiness. இப்பொழுது நம்முடைய சத்தியத்தின் கருபொருளை பேசுவோம். பரிசுத்தத்திற்கான வழி, ஒரு பிரயாணம். So let's say you want holiness and holiness is on the other end. Let's say Abel and I is holiness, I stand here. Okay, so and now we say Christianity. When it says ity, Christianity means that's what we are talking about, so the relationship, right? So other religion always ends with, I don't want to name any religion here, but if you say religion, it ends with ism. But when you say Christianity is not a religion, it's a relationship. That's why we say Christianity. கிறிஸ்டியானிட்டி என்ற வார்த்தை அது உறவின் அடிப்படையில் இருக்கிறபடியால் தான் அது கிறிஸ்டியானிட்டி என்று முடிகிறது. மற்ற மதங்களை குறித்து நாம் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது இசம் என்றுதான் முடியும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவம் மாத்திரமே அது உறவின் அடிப்படையில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. So let me just give you a practical example. Let's say I just stand here, Abel and I is there, and he's the destiny, is the holiness. Okay, I accept Jesus. Okay, so when I accept Jesus, I open the door to the relationship which is called faith. இங்க நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறேன். இப்ப தம்பி இருக்கிற இடம், நான் தான் பரிசுத்தத்தை அடைய வேண்டிய ஒரு இலக்கு என்று எடுத்துக்கொள்வோமே. நாம் முதல் ரட்சிக்கப்படுகிற பொழுது நாம் கர்த்தருக்கு விசுவாசத்தினால் நம்ம இருதயத்தின் கதவை திறந்து கொடுக்கிறோம். Because that's the basis of Christianity, starting with faith. அங்குதான் கிறிஸ்துவத்தினுடைய அடித்தளம், அங்குதான் ஆரம்பிக்கிறது. விசுவாசம் அங்குதான் பிறக்கிறது. And what is faith generally? We all know, right? What is faith? விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம் என்றால் என்ன. Hebrews 11 it says, now faith is confident in what we hope for and assure about what we do not see. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. Amen. So faith is not just a future tense, it's also about past, what happened. And God died for me. It's for me, it's personal. Jesus died for me, and to give, last week we talked about, to give his image back. Amen. And to believe that we are cleansed. Amen. கிறிஸ்து இந்த விசுவாசம் என்பது ஏதோ எதிர்காலத்தை குறித்தது மாத்திரமல்ல, கடந்த காலத்தையும் குறித்தது. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து எனக்காக தனிப்பட்ட முறையில எனக்காக அவர் சிலுவையில மரித்து, அவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தார். இதைத்தான் போன வாரம் சொன்னேன். இதன் மூலமாகத்தான் நாம் கர்த்தருடைய அந்த சாயலை இருதயத்திலே திரும்ப பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னேன். I mean, in the future as well, to believe that we are going to see Jesus one day and we are going to be with him. எதிர்காலத்திலும் கூட இந்த விசுவாசம் என்னவென்று சொன்னால், நாம் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சந்திக்க போகிறோம், அவரோடு நாம் இருக்க போகிறோம். This is how the faith journey starts. இப்படிதான் இந்த விசுவாச பயணம் ஆரம்பிக்கிறது. Yeah, so doorway is faith. We open the door, that's where we start, and the holiness is straight there. இங்கு பரிசுத்தம் நமக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. நாம் விசுவாசத்தினால் நம் இருதயத்தின் கதவை திறக்கிறோம். And then we take another step. அடுத்தது ஒரு முதலடி எடுத்து வைக்கிறோம். And let's say there's a big pond there. This thing was opened last week to give baptism. It should have been opened this week to show a demo. Okay, let's imagine there's a big pond which is maybe like 20 feet deep. ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிந்தனையில கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க ரெண்டு இலக்குக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு குளம் போல ஒன்று இருக்கிறது, ஒரு 20 அடி ஆழம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். I want to reach Abelana, which is holiness. இங்கு நான் இருக்கிற இடம் தான் பரிசுத்தம், அவர் இங்க வந்து சேர வேண்டும்.
And when I step, what happens if there's what's water here? நான் அவரை கிட்டி சேர நினைத்து நான் அடி எடுத்து வைக்கும் போது தண்ணீர் இருக்கிறபடினா அதில் விழுந்து விடுகிறேன். Yeah. So I need something to reach Abelana. So அவரை சென்றடைவதற்கு எனக்கு ஏதோ ஒன்று தேவை. So that's when I need grace. அங்குதான் எனக்கு கிருபை தேவைப்படுகிறது. And the first step when I step into it, நான் முதலாவது அதில் இறங்குகிற பொழுது the first step is called thanksgiving. அந்த முதலாவது அடிதான் நன்றி எறிதல். I'm going to show you from the word what it is. அது என்னவென்று நான் வசனத்தில் We're going to talk about the power of thanks. நன்றி சொல்லுவதனுடைய வல்லமை குறித்து நாம் பேச போகிறோம். You know, last week we talked about renewing our relationship with God. கடந்த வாரம் கர்த்தருடைய உறவை மீட்டெடுத்து அதற்குள்ளே திரும்ப வருவது எப்படி என்று பார்த்தோம். This week we're going to talk about keep up the relationship with God once you receive. இந்த வாரம் அந்த உறவை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அதை எப்படி நாம் மெயின்டைன் பண்ணுவது என்று குறித்து பார்க்க போகிறோம். You know, the person who has thanked the Lord so much, one biblical hero is David. இந்த கர்த்தருக்கு அநேக நன்றிகளை செலுத்துகிற ஒரு பெரிய ஒரு வேதத்தில் இருக்க ஒரு பெரிய நபர் யார் என்று சொன்னால் தாவீது ராஜா. You know, he's been called that after God's own heart. அவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். If you take Psalms 138 and read, he thanks the Lord for everything. We don't need to read this quite big. So he thanks the Lord. You can note it down. You can read it later. Psalms 138, Sangidam 138. அவர் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குறித்து நன்றி செலுத்துகிறார். He's thanking the Lord for delivering him, for loving him, for accomplishing his purpose. அவரை விடுவித்தபடினாலே, அவரை தூக்கி எடுத்தபடினாலே, அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றபடினாலே எல்லாவற்றிற்காகவும் அவர் நன்றி செலுத்துகிறார். This verse covers the entire life of David. இந்த வசனங்கள் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை முழுவதுமே அது கவர் பண்ணுகிறது. Yeah, and okay, today I'm going to ask you a question. Giving thanks to the Lord is fine, but how many of you give thanks to your husband, your wife, or your kids? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது சரிதான். எத்தனை பேர் உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு, அல்லது பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லி இருக்கிறீர்கள்? Many wives here can look at your husband and say, "This is a man of my own heart." எத்தனை சகோதரிகள் இங்கு தன்னுடைய கணவர்களை பார்த்து இந்த மனுஷன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்ல முடியும்? If you are a bit hesitant, it goes other way as well. I don't want to discriminate people. It goes other way as well. இது மனைவிகளுக்கு மாத்திரமல்ல, கணவர்களுக்கும் பொருந்தும். அதை வேறுபடுத்தி காண்பிக்கிறேன். If there's a hesitation there, there's something wrong going on there. அப்படி சொல்லும்போது கொஞ்சம் அங்க ஒரு பிரேக் போடுதுன்னா ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். Your relationship should be strengthened. உங்களுடைய உறவுகள் பலப்பட வேண்டும். Maybe we can practice it now, yeah? So I'll give you 1 or 2 minutes. Turn towards your wife or husband or kids, whomever you have, or friends, and just mention 1 or 2 things good about them and thank them. You're so quiet. நீங்கள் உங்கள் கணவனோ அல்லது மனைவியை பார்த்து அவர்கள் செய்த ஒரு சில நல்ல காரியங்களை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. I can see many happy faces. Yes. I want more energy here. நீங்க சொல்லியானா? டைம் ஆகும் பாப்பா. So yeah, if there's nothing, I think you need to work towards it. You need to start working towards it. அப்படி நன்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லைன்னா கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்குதுன்னா. I'm not really experienced in this thing, but seeing families, I know, like, we ask many sorries, but it's also good to say thanks, which is better than sorry. எனக்கு இதுல அதிக அனுபவம் இல்லை, ஆனால் நம்ம அநேக குடும்பங்களை பார்க்கிற பொழுது அநேகர் மன்னிப்பு கேட்பதை பார்த்திருக்கிறேன், ஆனால் நன்றி சொல்வதை நான் அதிகமாக பார்த்ததில்லை. Yeah, so from today, let's take a decision that either your kid or your parents, whomever they are, friends, start thanking them. இன்றிலிருந்து நாம் ஒருவர் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒவ்வொருவருக்காகவும் நாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். You know, when I started my ministry many years ago, when God called me into ministry, when we had like a fellowship, it's a young people fellowship. நான் என்னுடைய ஊழியத்தில் கர்த்தரை அழைத்து என்னை ஊழியத்தில் அழைத்த போது ஒரு சிறு வாலிபர்கள் கூட்டமாக நாங்கள் அதை ஆரம்பித்த பொழுது I was praying, Lord, what to do to really encourage these youngsters. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? We had a particular week just for appreciation. நாங்க ஒரு குறிப்பிட்ட வாரம் ஒரு நாள் வச்சிருந்தோம். அந்த நாட்களிலே அவர்களை அப்ரிஷியேட் பண்ணதுக்காகவே யூஸ் பண்ணோம். And thank them as well. அந்த நாளே அவர்களுக்கு நன்றியும் சொல்லுவோம். And it was like, first people were a bit hesitant,
And later, when we started thanking people one another for what they are doing, you won't believe they were so involved in ministry and they were like, they were in fire. முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. ஆனால் அதை செய்ய 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 ஒருவருடைய அர்ப்பணிப்பும் அதிகமாகி ஊழியத்திலே ஒரு வல்லமை வெளிப்படுவதை, ஒரு அக்னி வெளிப்படுவதை நாங்கள் பார்த்தோம். Practice this in the family from today. Start saying thanks and your relationship will be strengthened, and today you'll see a change in your relationship. நீங்கள் குடும்பத்திலே இதை நீங்கள் பிரசித்தப்படுத்துங்கள், நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். உங்களுடைய உறவுகளிலே ஒரு பெரிய மாறுதல் வருவதை நீங்கள் காண்பீர்கள். How many of you believe in this? Amen. Amen. Hallelujah. Hallelujah. So, I was preparing this when I was coming. Even I saw a big banner saying thankfulness. I was like, Lord, is this a word you want me to talk today? And God reconfirmed. When I was traveling, I saw a very big banner in a school saying thankfulness. I was like, okay, let me talk more about this. நான் இந்த சத்தியத்திற்கு நான் பேச வேண்டும் என்று யோசித்துக் கொண்டு போது நான் இங்க வருகிற பொழுது ஒரு பள்ளியின் மீது ஒரு பெரிய பேனரை பார்த்தேன். நன்றி அறிதல், நன்றி சொல்லுவதை குறித்து போட்டிருந்தது. நான் அதை எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். ஆண்டவரே, இதை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன் என்ற ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன். And after coming in during worship, Ushani Akka was covering mostly all of the verses I have here. நான் இங்கே ஆராதனை வருகிற பொழுது உஷினி அக்கா நான் என் பிரசங்கத்துல இருக்கிற மொத்த வசனங்களை அவங்க சொல்லிட்டாங்க. I didn't tell anyone what the topic is. Did I tell you, Akka? No. So that's what we are going to talk about. Main thing what Ushani Akka said is about the one leper who came back among 10. Okay, let's go to Luke. அக்கா சொன்ன அந்த காரியத்தை குறித்து தான் நான் பேச போகிறேன். நாங்கள் ஒருவரோடு நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை, ஆனாலும் சகோதரி சொன்னது எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. So let's take Luke 17:11 to 17. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 17 முடிய. Now on his way to whose way? Jesus traveled along the border between Samaria and Galilee. As he was going into a village, 10 men who had leprosy met him. They stood at a distance and called out in a loud voice, Jesus, Master, have pity on us. When he saw them, he said, Go show yourself to the priest. And as they went, they were cleansed. One of them, when he saw he was healed, came back, praising God in a loud voice. He threw himself at Jesus' feet and thanked him, and he was a Samaritan. Jesus asked, Were you not all 10 cleansed? Where are the other 9? Has no one returned to give praise to God except this foreigner? Then he said to him, Rise and go, for your faith has made you well. லூக்கா 17ஆம் அதிகாரம் 11. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஐயரே, இயேசு, ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். Before getting inside this verse, I want to point out one thing, because I want to tell you, because when people ask here, there are many people asking us, did Jesus say that I am God? Jesus said this in many places. This is one of the things which says, when they return, has no one returned to give praise to God, because Jesus refers himself as God here. இங்கு இதற்குள் நான் ஆழமாக கடந்து சொல்ல முதலாக ஒன்று சொல்லுகிறேன். இங்கு இயேசு தம்மை ஒரு தெய்வமாக, கடவுளாக வெளிப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால், அங்கே மற்ற எவனும் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தவில்லையா என்று அவர் சொல்லுகிற பொழுது அவர் தன்னை கர்த்தராக காண்பிக்கிறார். Yes, because they went to the priest, they would have thanked the priest. Yeah, அங்க ஆசாரியர்கள் சென்றுக்கலாம், ஆசாரியருக்கு நன்றி சொல்லி இருக்கலாம். But they didn't thank Jesus, who is God. ஆனால் அவர்களை சுகப்படுத்தின கர்த்தருக்கு நன்றி செலுத்தவில்லை. And let's get into the verse now. Okay, 10 people, the story says there were 10 people who were healed. Yeah, இங்க வேதம் சொல்லுது 10 பேர் சுத்தமானார்கள். And the thing is, they met Jesus, and Jesus said, go to the priest and be healed, and they went and they got healed. அவர்கள் இயேசுவை சந்தித்த உடனே இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னார். போகிற வழியிலே அவர்கள் 10 பேரும் சுத்தமானார்கள். And one person came back
and he thanked the Lord. அதுல ஒருவன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். And two things here. First thing is, he's calling himself a foreigner. இங்க ரெண்டு காரியங்கள். முதலாவது காரியம், அவன் அந்நியனாய் இருக்கிறான். Maybe you might think because he is a Samaritan guy, Jesus calls him a foreigner. அவன் ஒரு சமாரியனாக இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து அவர் ஃபாரின் என்று சொல்கிறார். I see this in a different perception. ஆனால் நான் ஒரு முற்றிலும் வேறுபட்ட கண்ணோட்டத்தில் இதை பார்க்கிறேன். And then finally he said, your faith has made you well. இரண்டாவது கடைசியாக அவர் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். To just one person. இது ரெண்டுமே ஒரு மனுஷனை பார்த்து தான் சொல்றாரு. How many people were healed? எத்தனை பேர் சுஸ்தமானார்கள்? 10 பேர். But Jesus is just referring one person there. ஆனால் இயேசு Jesus is referring one person here. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நபரை குறித்து தான் சொல்லுகிறார். It was his one person's faith, which has made you well. அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்தது. This thing is not about just cleansing outside, it's about cleansing inside. ஆமென். இது ஏதோ வெளியரங்கமான ஒரு சுத்திகரிப்பை குறித்து பேசவில்லை, உள்ளான மனிதனில் இருக்கிற சுத்திகரிப்பை பேசுகிறது. 10 people were cleansed outside. ஆமென். But this one person was also cleansed inside. இந்த மற்ற 9 பேர் வெளிப்புறமாக கழுவப்பட்டார்கள். இந்த 10வது ஆள் வெளிப்புறமாக மாத்திரமல்ல உள்புறமாகவும் கழுவப்பட்டான். This person remained a foreigner when he was cleansed outside. அவன் ஒரு அந்நியனாக இருந்தான், அவன் வெளிப்புறமாக சுத்தமாக்கப்பட்ட But when he was cleansed inside, he is not a foreigner anymore. ஆமென். ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே அவன் கழுவப்படுகிற பொழுது அவன் இனி அந்நியன் அல்ல. Yeah, and here if you see, when he comes back with thanksgiving, and thanksgiving is making his faith whole. அங்க அவன் மறுபடியும் ஒரு நன்றியுள்ள மனுஷனாக திருப்பி வருகிறான். அந்த நன்றியுள்ள தன்மை அவனை ஒரு முழுமையாக ரட்சிப்பு பெற்றவனாக மாற்றுகிறது. Only when you give thanks to the Lord for what he has done, your faith becomes whole. கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிற பட்சத்திலே உங்களுடைய விசுவாசமானது முழுமை அடைகிறது. Sometimes God uses people in our life, many people like pastors, friends. We thank them, we don't forget to thank them, but many times we forget to thank the Lord, including me. அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக மக்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். நம்முடைய போதகர்கள், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள், நமக்கு உதவி செய்கிறவர்கள், நண்பர்கள், நாம் அவர்களுக்கு நன்றி சொல்வதை நாம் விட்டு விடுகிறோம். என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். At this stage, I'm just reminded to say something to over the short. I didn't prepare about it because just God is, in my heart, God is talking to me, and this is about a small testimony and how God spoke with me. So இது ஒரு சிறிய காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நான் என்னுடைய பிரசங்க குறிப்பில் அல்ல, நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உந்தப்பட்டபடியினாலே இந்த சிறு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். When I was doing my masters back in India in Karur University, I had like a very long desire to get like one of the top most keyboard, which is called Motif. During those days, all these top people, A.R. Rahman and all these music directors will have a keyboard called Motif. It was my long-term desire to get a keyboard, a Motif. நான் மாஸ்டர்ஸ் படிக்கிற பொழுது காருண்யா யூனிவர்சிட்டியில என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னா அந்த மோட்டிவ் என்கிற ஒரு கீபோர்டு. அதுதான் பெரிய இசை ஜாம்பவான்கள் ஏஆர் ரஹ்மான் போன்றவர்கள் வாசிக்கிற ஒரு கீபோர்டு. அது அந்த கீபோர்டை வாசிக்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் ஒரு பெரிய நோக்கமாக இருந்தது. And I collected money little by little because it was like huge money. It was the most expensive keyboard. I collected money little by little because I was earning that time. I was working for Jesus Calls. I was working for so many projects. I collected money little by little. Finally, I had the money to buy it. அந்த கீபோர்டை வாங்குவதற்கு நான் வேலை செய்து கொண்டே நான் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கீபோர்டை வாங்குவதற்கு நான் கொஞ்சமாக ரொம்ப விலை உயர்ந்த கீபோர்ட் கொஞ்சமாக பணம் சேர்த்து கடைசியில அதை வாங்குவதற்கான பணம் இடத்தில் சேர்ந்து விட்டது. When I wanted to buy it, they said the keyboard is not in the market anymore. நான் பணம் சேர்த்து அதை வாங்கணும்னு நினைக்கிற பொழுது மார்க்கெட்ல அந்த கீபோர்டே இல்லைன்னு சொல்லிட்டான். And I was a prayerful person. I was like fasting and praying about it. அதுக்கு நல்ல உபவாசித்து ஜெபித்தேன். And I was like, I was so fed up. I said like, Lord, if this is your will, because you gave me money to buy it, but if your will, let it come to me. And I just left it. ஆண்டவரே, இது வாங்குவதற்கான பணத்தை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, உங்களுடைய சித்தமா இருந்தா எனக்கு வரட்டும் என்று சொல்லி நான் விட்டுவிட்டேன். And I suddenly met someone. He said he just moved to Singapore. He said like, I bought a new Motif. It's in my house. If you want, you can give the money and take it.
அப்போது ஒரு நபர் என்னை சந்தித்தார். நான் சிங்கப்பூருக்கு போகிறேன், நான் இந்த புதிய நீ மோட்டிவ் என்கிற கீபோர்டை நான் வாங்கி வச்சிருக்கிறேன், புதிதாக இருக்கிறது, உனக்கு வேண்டுமானால் என் பணம் கொடுத்து எடுத்துக்கொள் என்று சொன்னார். It was in Bangalore. I traveled to Bangalore. I bought the keyboard. You know, the whole night it was a bus, sleeper bus. The whole night I was literally hugging the keyboard. I was sleeping. நான் அந்த பெங்களூர்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த பஸ்ல ஸ்லீப்பர் கோச்ல எடுத்து வரும்போது அந்த கீபோர்டை நான் அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டே தூக்கி கொண்டு வந்தேன். And next day it was a brand new keyboard. Next day morning I came back to my hostel room accommodation, and I was about to get ready. I used to pray early morning. I still keep it up, and I pray early morning. But that day I went inside the room. I kept the keyboard and I started getting ready. நான் எப்பொழுதுமே காலையில் இருந்து ஜெபிப்பதனுடைய வழக்கம். ஆனால் அன்றைக்கு கீபோர்டு இருந்தபடினால கீபோர்டை நான் ஆன் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகி கொண்டிருந்தேன். And I heard a big sound. எனக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டது. I turned back. My brand new keyboard it fell and it was lying down upside down. என்னுடைய புதிதான அந்த கீபோர்டு தலைக்கு கீழே விழுந்து கிடக்கு. It was all scratched on the side. சைடுல நல்ல கீழே எல்லாம் விழுந்து. It used to be like so heavy, and it was like I was like so stunned. I didn't know what to say. I was so shocked. And people from other room, they were like running to my room, hearing the big noise, big sound. இந்த அந்த விழுந்த சத்தம் கேட்டுட்டு பக்கத்து ரூம்ல வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. And I was like, okay, let's pray, because I didn't know what to do. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஜெபிக்கலாம். And that's when I was reminded, okay, did you thank the Lord? அப்பொழுதுதான் எனக்கு உணர்த்தப்பட்டேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Sometimes God blesses us, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது, and after he blesses us, our mindset changes. It can be a car, even worldly blessing, or whatever it is. Our mind changes. It could be even a relationship, it can be anything, but our mind changes towards it, and we forget to thank the Lord. அநேக நேரங்களிலே நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் சரி, அல்லது உறவின் காரியங்களிலும் சரி, நாம் பெற்றுக்கொண்ட உடனே நம்முடைய நோக்கமானது மாறி விடுகிறது. கர்த்தரை நாம் நன்றி செலுத்துவதை மறந்துவிட்டு நாம் அந்த காரியத்துக்கு நேராக சென்று விடுகிறோம். When you do that, you might, even though if it's God's will, you might lose that thing. அப்படி நீங்கள் செய்கிற பட்சத்திலே அது கர்த்தருடைய சித்தமா இருந்தாலும் கூட அதை நீங்கள் இழந்து போவீர்கள். Because you're going to keep something over God. நீங்கள் கர்த்தருக்கு மேல எதெல்லாம் வைக்கிறீங்களோ. Amen. Amen. So now going back to the topic, the one leper who came back, இந்த ஒரு குஷ்டரோகி திரும்பி வந்தான். He was cleansed inside. அவன் உள்ளுக்குள்ளே கழுவப்பட்டான். What happens when it cleanses inside? When God cleans us inside, cleanses us inside, it renews our heart. ஆண்டவர் நம்மை உள்ளான மனதில் அவர் சுத்தப்படுத்தும் பொழுது அல்லது கழுவுகிற பொழுது நம்முடைய இருதயத்தை அவர் புதுப்பிக்கிறார். So this is the process. So once Christianity, when I become a Christian, I accept Jesus, I open the door towards faith. நான் கிறிஸ்துவனாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது விசுவாசத்தினாலே என்னுடைய இருதயத்தின் கதவை திறக்கிறேன். And I step in the first step, which is called thanksgiving. முதலாவது அடி எடுத்து வைக்கிறேன். அது ஒரு நன்றி எடுத்தலின் அடி. Yeah, and next thing, when I look back, the faithful things God, we sang a very beautiful song, what a faithful God, thinking all the good things God has done in our life. When I look back, think of all the faithful, all the things God has done in my life, and thank the Lord. My next step is, like the one leper, my next step is renewing the heart. முதலாவது அடியில நாம் எடுத்து வைக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல் நாம் பாடணும், எத்தனை உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி நாம் துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அடுத்த அடி நாம் வைக்கிற அடி என்னவென்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை புதுப்பிக்கிறது. Yes, because when you give thanks, your heart get automatically renews. நாம நன்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய இருதயம் தானாகவே அது புதுப்பிக்கப்படுகிறது. Not just your heart, it's your heart and mind both get renewed. நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தையும் இரண்டுமே. Yes. So let's quickly take a verse, Psalms 51:10. It says, Psalms 51:10, Sangeetham 51:10. It says, create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. A heart cleansed from evil, a heart cleansed from pride. சங்கீதம் 51:10 தேவனின் சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். What happens when you don't thank the Lord? நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லாத பொழுது என்ன நடக்கிறது? When you don't thank the Lord, you take the credit. ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தாத பொழுது அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. Which is not fair, because God has given us everything.
அது நியாயம் கிடையாது. என்ன சொன்னா கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். When we take the credit, it's more I. Because this I letter, I mainly belongs to Lord. Because wherever God refers himself, he says, I am. அப்படி நம் ஆண்டவருக்கு நாம் அந்த முழு கிரெடிட்டையும் கொடுக்காமல நான் எனக்கு ஐ என்று நாம் நமக்கு எடுத்துக்கிற பொழுது அது சரியல்ல. ஏன்னு சொன்னால் அந்த ஐ என்பது அது ஆண்டவரை சேர்ந்தது. ஆண்டவர் அவர் சொல்லுகிற போதெல்லாம் I am the Lord என்று தான் சொல்லுகிறார். Never ever take God's credit for you on yourself. ஆண்டவருக்குரியதை உங்களுடைய கணக்கிலே சேர்க்காதீர்கள். உங்களுக்கு அந்த இடத்துல உங்களை வைக்காதீர்கள். And when you take it, you become, you get proud. அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிற போது நீங்கள் பெருமையுள்ளவர்களாகி This is human nature. அது மனிதனுடைய சாதாரண செயல்தான். You cannot say no to this. இதுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. So when you thank the Lord, you get humble. ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நாம் தாழ்மையாக்கப்படுகிறோம். Never take credits for God's work and never feel proud for what you are, because you might have loads of qualification, you might be in a big position, you might earn really well, but this is all from God. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு நாளும் எடுக்காதீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சாதித்த காரியங்கள், நீங்கள் ஒருவேளை நல்ல படித்தவர்களாக இருக்கலாம், சம்பாதித்தவர்களாக இருக்கலாம், சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துகளாக இருக்கலாம், அதை எதையுமே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக when we have this heart that all these credits belong to God, the thanksgiving comes from inside, from our heart. இது எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிற பொழுது நமக்குள்ளே நன்றி எறிதல் தானாகவே வந்துவிடும். Hallelujah. 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 How many of you believe this? Amen. நான் சொல்றத நம்புறீங்க? How many of you believe that God is talking to you right now? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்று நம்புகிறீர்கள்? Amen. Hallelujah. Hallelujah. And now we talked about faith, we opening the door called faith, and next is thanksgiving, and we talked about importance of thanksgiving, and then when should we give thanks? நாம் முதலாவது விசுவாசம் கதவை திறப்பது குறித்து பேசினோம், அல்லது அடுத்தது நன்றி எறிதலை குறித்து பேசினோம். மற்றது எப்பொழுது நாம் நன்றி சொல்ல வேண்டும்? 1 Thessalonians 5:18. I repeat again, 1 Thessalonians 5:18 says, give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. So who is writing this? இது யார் எழுதுகிறார்? Does anyone know? அப்போஸ்தலனாகிய பவுல். It's Paul, Apostle Paul. So Paul writes it to the Thessalonica church. பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். Do you know where he is writing this from? இது எங்கிருந்து எழுதுகிறார்? சிறையில உட்கார்ந்து. From the prison. Yes. So you know how serious this is. From the prison he is writing that give thanks in all circumstances, for this is God's will. So it's not a choice. Again, it's not a choice here. It's your duty to give thanks. இது பவுல் சிறையில உட்கார்ந்து கொண்டு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, இது ஒருவேளை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவர் எழுதவில்லை. இது ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். இது ஒரு தெரிந்தெடுப்புதல் அல்ல. Thing is, this is so important that Paul wants the church to thank the Lord, so it completes the whole relationship with God. இங்கு இது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை ஆண்டவர் எல்லாத்திற்காகவும் ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஒரு முழுமை அடைகிறது. Now, how do we thank the Lord? இப்போ எப்படி நம்ம ஆண்டவருக்கு நன்றி? I want you to examine yourself for 1 or 2 minutes. How do we thank the Lord? Are we thanking the Lord in all circumstances? This is really something important. We have heard about this, giving thanks lots of times. Every year, maybe Thanksgiving service, we hear about this. But do we really thank the Lord from our heart? Yeah. Do we really give all the credits to the Lord? Because I can see that here, we earn a lot, we are settled here, and when I go back to India, I see lots of people worshipping wholeheartedly, even though they don't have things. But God has given us everything. But do you have the heart to thank the Lord? நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் கர்த்தரை துதிக்க உங்களுக்கு இருதயம் இருக்கிறதா? ஒருவேளை இந்த தேசத்திற்கு வந்தீர்கள், நல்லா செட்டில் ஆயிருக்கிறீங்க, வீடு வாசல் வாங்கி இருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு வசதிகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிரெடிட்டை நீங்களாகவே எடுத்துக்கொள்கிறீர்களா? அல்ல இந்தியாவுக்கெல்லாம் செல்லுகிற பொழுது நமக்கு இருக்கிற வசதியில கொஞ்சம் கூட இல்லாத ஜனங்கள் எப்படி இருதயத்தை ஊற்றி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? And how do we thank people first? We give gifts, we may say thanks, but can we do the same for God? நாம் எப்படி ஜனங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்? அவன் நன்றி என்று வாயில சொல்லுகிறோம், அல்லது ஒரு சில பரிசு பொருட்களை கொடுக்கிறோம். அதே மாதிரி கர்த்தருக்கு நாம் செய்ய முடியுமா? We can, but that's another main thing, how to thank the Lord.
நம்ம அப்படி பண்ணலாம். ஆனா அது ஒரு முக்கியமான காரியம். எப்படி ஆண்டவருக்கு நன்றி I செலுத்துறது? think we should give everything what we have. Yeah, maybe in the Old Testament people were giving just 10%, but New Covenant, it's more serious. Whatever you have belongs to the Lord. ஆமென். இந்த 10% எல்லாம் ஓல்ட் கவர்னன்ட் தான். ஆனா புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையில உங்களுக்கு உள்ளவைகள் அனைத்துமே கர்த்தருடையது. And Akka was saying, as a credit, she was giving credit to me, but that's not the thing, because I'm giving to God because God is giving me everything. அக்கா எனக்கு நான் செய்த காரியத்தெல்லாம் சொன்னாங்க. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரா, நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் அவருக்கு திருப்பி It's கொடுக்கிறேன். not the favor I'm doing for God, but it's my duty. ஆமென். நான் ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ ஃபேவர் பண்றேன், தயவு காண்பிக்கிறேன் அல்ல, இது என்னுடைய கடமை. So what's the best gift God expects from you? உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சிறந்த பரிசு பொருள் அது என்ன? We're going to look from the verse Romans 12:1-2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். Romans 12:1-2 says, "Therefore, I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship." You know, this is what we are talking about, true worship. So, from true worship, what does it say? First thing, to give your bodies as a living sacrifice. ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. The next verse says, it links to the same thing what I was saying, thanksgiving and renewing your mind. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. நான் சொல்லுகிற இந்த அடுத்த வசனமும் நாம் பேசுகிற காரியங்களுக்கு தொடர்புடையதுதான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்து 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். And what happens if you do this? Last line it says, then you will be able to test and approve what God's will is good, pleasing and perfect will. அல்லாமலும் இந்த வசனம் அதே வசனம் 2 தான் கடைசில நீங்க சொல்லிட்டீங்க. உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாகும் என்று சொல்லுகிறார். So now what happens here? We have to give ourselves as a living sacrifice. நாம் நம்முடைய சரீரங்களை ஒரு ஜீவனுள்ள ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். That's what God expects. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The part of the process is thanksgiving and renewing your mind. இந்த மனதை புதிதாக்குறதும் மறுரூபமாக்குறதுமான ஒரு ப்ராசஸே இதுதான். And it builds your relationship with Christ. இது கிறிஸ்துவோடு உங்களுடைய ஐக்கியத்தை வளர்க்கிறது. And finally makes you holy. கடைசி முடிவிலே உங்களை பரிசுத்தமாக மாற்றுகிறது. So it's a full process which starts with faith and heads with holiness. ஆமென். இது ஒரு முழுமையான ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணமாக இருக்கிறது. எப்படி என்று கேட்டா ஆரம்பத்திலே விசுவாசத்தை கொண்டு தொடங்கி பரிசுத்தத்திலே கொண்டு வந்து முடிகிறது. And you might have a question. Okay, first verse where we referred Hebrews, it talked about grace, but where is grace in this process? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நாம் எபிரேயர்ல வாசித்த பொழுது கிருபை குறித்து பேசினோமே, இந்த பயணத்துல கிருபை எங்க வருகிறது? And grace is throughout the process. ஆமென். அந்த கிருபை தான் நம்ம இந்த வழி முழுவதுமாக நம்ம நடத்தி செல்லுகிறது. Without grace there's no holiness. கிருபை இல்லாமல் பரிசுத்தம் இல்லை. Yeah, first thing is receiving grace and showing grace. முதலாவது கிருபையை பெற்றுக்கொண்டு அதை காண்பிக்க வேண்டும். First thing is we need to practice this in church because it's high time we practice this. I met a minister of God recently. He accepted Jesus, a Spanish guy. We were talking about how to do evangelism in Birmingham. So this guy was sharing about the difficulties he's facing. He accepted Jesus. He's so powerful. He's doing his ministry. ஒரு ஸ்பானிஷ் சகோதரர் ஒரு பார்த்தேன், அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பர்மிங்ஹாமிலே எப்படி நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். We were talking for many hours. அநேக மணி நேரங்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். And one of the main thing he mentioned is the church, some of the churches doesn't accept him because he has full tattoos on him. அநேக சபைகளில் அவரை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. ஏன்னு சொன்னா அவர் உடம்பு பூரா டாட்டூ போட்டிருக்கிறார். Because he did this when he was not a Christian, the tattoo is so weird, so he doesn't portray him as a good person. அவர் இந்த ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக அவர் பழைய வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த டாட்டூ எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. அது இப்போ அதை மாத்த முடியாது. But I saw a renewed clean heart in him. ஆனால் அவருடைய இருதயம் சுத்திகரித்து மாற்றப்பட்டிருப்பதை என்னால் பார்க்க முடியும். Many people are there waiting to come visit the church like this,
And many youngsters are there struggling with lots of things. Nowadays, youngsters, it's not what you think, it's beyond what you think. They face lots of things beyond what you can imagine. They're exposed to everything. இந்த காலத்துல அநேக அப்படிப்பட்ட ஆட்கள் சபைக்குள்ள வர காத்திருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் மேல அநேக பாடுகளுக்குள்ள கஷ்டங்களுக்குள்ள அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். No, I don't know if I was exposed to all these things when I was a teenager. I don't know. Thank God I wasn't exposed to all these stuff. ஆமென். ஒருவேளை நம்ம ஊர்ல நம்ம வாலிபத்துல இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு கிடைத்திருந்தா நான் எப்படி ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்க இருக்கிற பிள்ளைகள் ஐயோ பாவம். Yeah, so this thing now, there are many people struggling outside, to get inside the church to know Jesus. அநேக மக்கள் வெளியே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு. And part of this process is also showing grace to them. இந்த பயணத்தினுடைய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் அவர்களுக்கும் கிருபை காண்பிக்க. Auntie was clearly mentioning last week, since we don't show grace, people get into hypergrace. People, they get to the other side. Yeah. நாம் கிருபை திருச்சபையாக நாம் அவர்களுக்கு கிருபை காண்பிக்காத பட்சத்திலே அவங்க ஹைப்பர் கிரேஸ் பக்கம் போயிடுறாங்க. Yeah, so we need to show what grace is. We need to be holy, but grace is part of the process. If we don't show grace, if we don't receive grace from God and we don't show it, we're not going to really be holy. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த பரிசுத்தம், இந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த கிருபையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதன் மூலமாக தான் நமக்கு வருகிறது. So today, we're going to decide in our heart, Lord, from today I'm going to thank you for everything. இன்றைக்கிலிருந்து நாம் முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு எல்லாவற்றையும் குறித்து நான் நன்றி செலுத்த போகிறேன். So mainly some of the tips I want to give you, because mainly when I deal with youngsters, mainly the main question what people ask is, morning I forget to pray. How many of you not all the time we pray, right? Sometimes we wake up late. I just advise them a system called a short prayer and long prayer. So I say, like, after you wake up, just thank the Lord. ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன். எத்தனை பேர் காலையில ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது? சில நேரங்களில் நாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம்னா ஜெபிக்கிறது கிடையாது. நான் 2 விதமான காரியங்களை சொல்லி கொடுக்கிறேன். ஒன்று குறுகிய ஜெபம், அல்லது இன்னொன்று நீண்ட ஜெபம். Yeah, so it's okay to lie down and pray first, but not always. படுத்துட்டு ஜெபிக்கிறது சில நேரத்துல பரவாயில்லதான், பட் ஆனா அது பழக்கமாயிடக்கூடாது. Yeah, but when you wake up, as soon as you wake up, the first word, say thanks to the Lord. கண்ட முழிச்ச உடனே முதலாவது வார்த்தை வாயிலிருந்து வர வேண்டியது நன்றி ஆண்டவரே. Yeah, so when you make a short prayer, and then when you wake up fully, you can do a long prayer as you always do, if you do it. இதுதான் படுத்துக்கொண்டு சொன்னேன். எழுந்த கண் விழித்த உடனே நன்றி ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு நீங்கள் விழித்து எழுந்த பிறகு நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஜெபிப்பது உங்களுடைய காரியம். Don't search for this technique in the Bible, because I'm the one who is saying this. இதற்காக தொடர்புடைய வசனங்களை ஆதாரமா தேடி அலையாதீங்க. இதை நான் தான் உங்களுக்கு சொல்றேன். It's just one of the tip I follow. Yeah, just not to forget God and to remember when we wake up. இது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான். ஆண்டவரை மறக்காமல் நன்றி சொல்வதற்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான், தவிர ஒரு பெரிய காரியம் அல்ல. Yes, so we talked about living sacrifice. நாம ஜீவ பலியை குறித்து நாம் பேசித்தோம். And only when you give ourselves as a living sacrifice, we claim what did in the cross, because Jesus was a living sacrifice there. நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே, ஜீவ பலியாக கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்ததின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Amen. So because he was a living sacrifice, now we should be a living sacrifice to get connected with him. அவர் ஜீவ பலியாக நமக்காக மரித்தார். அந்த ஜீவ பலியாக நம்மை நாம் அவருடைய பிரசன்னத்திலே செலுத்தாத பட்சத்திலே அந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. When you do that, his will becomes our desire and his character becomes our lifestyle. நாம் இதை செய்கிற பொழுது அவருடைய சித்தம் நம்முடைய வாஞ்சையாக விருப்பமாக மாறுகிறது. அவருடைய குணாதிசயம் நம்முடைய குணாதிசயமாக மாறுகிறது. Sometimes I just wonder what's the translation. Anna's like so accurate. So this is the thing, when you get close with God, when your heart is renewed, when you give yourself as a living sacrifice, whatever is God's will is going to be your will. நீங்கள் ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்படைக்கிற பொழுது கர்த்தருடைய விருப்பங்கள் எல்லாம் உங்களுடைய மன விருப்பமாக மாறுகிறது. This is where when people ask Jesus, say, what sign, give me a sign that you are a Messiah. ஜனங்க ஆண்டவரை பார்த்து நீர் மேசியா என்பதற்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று சொல்லுகிற பொழுது, do you know what Jesus replied? அவருடைய மறுவுத்தர் என்ன சொன்னாரு? Does anyone know? Signs stop in the period of Jonah. Yeah,
It doesn't mean that God won't show you a sign, but you know, when you are renewed in the spirit, when your heart is renewed, when you're connected with God, you don't really need it, because God is going to guide you. God is in you and God is going to guide you. அந்த அற்புத அடையாளங்கள்லாம் யோனாவுடைய காலத்திலே அந்த அடையாளங்கள் காண்பிக்கிற காரியங்கள் முடிந்து விட்டது. நீங்கள் கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருக்கிற போது கர்த்தர் தான் உங்களை வழிநடத்துகிறார், கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார் என்ற ஒரு நிச்சயம் இருக்கிற பட்சத்திலே நமக்கு எந்த அடையாளங்களும் தேவையில்லை. Doesn't mean that God will not show you a sign. God will show some signs. அதற்காக ஆண்டவர் நமக்கு அடையாளத்தை காண்பிக்கவே மாட்டார்னு சொல்லவில்லை. ஆண்டவர் அடையாளத்தை காண்பிப்பார். Our life is not based on signs. ஆனால் நம்முடைய வாழ்க்கை அந்த அடையாளங்களை பார்க்கிறதுல மாத்திரம் அல்ல. Yeah, amen. How many believe that God spoke to you today? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசினார் என்று நம்புகிறீர்கள்? Amen. Hallelujah. Can I see some hands? Hallelujah. So we start with faith. நாம் விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறோம். We go into thanksgiving. நாம் அடுத்ததாக நன்றியறிதல் சொல்வதை செய்கிறோம். Then renewing your heart and mind. மூன்றாவது நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் நாம் மறுரூபப்படுத்துகிறோம். Thanksgiving happens because you have faith. Renewing happens because you give thanksgiving. நன்றி சொல்லுவது விசுவாசத்தினால ஆரம்பிக்கிறது. இருதயம் மறுரூபம் அடைவது நன்றி சொல்வதனால நடக்கிறது. And because you're renewed, your relationship builds up. அப்படி நாம் இருதயம் சிந்தையும் மறுரூபப்படுத்தப்பட்டபடினால நம்முடைய கர்த்தரோடு இருக்கிற உறவானது மேம்படுத்தப்படுகிறது. When this process happens, final stage you will be holy. இந்த காரியங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கையில் முடிவாக நாம் பரிசுத்தத்தை அடைகிறோம். So today let's decide that from today I'm going to move towards a journey in holiness. இன்றைக்கு ஆண்டவரே பரிசுத்தத்திற்கு நேரான பயணத்தை நான் தொடங்குகிறேன். You know, let's not take grace for granted. Because கிரேஸ் நம்ம அனாவசியமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். God has given us grace, but grace is not a license to sin. It's an allowance to overcome sin. ஆமென். கிருபை என்பது ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்த ஒரு காரியம். அது நாம் பாவம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் கிடையாது, மாத்திரமாக அதிலிருந்து விடுபடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு துடுப்பு. So today we're going to decide that, Lord, I'm going to use your grace and I'm going to renew myself. I'm going to give thanks, renew myself, and then I'm going to get holy for you. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டு அதனால நான் நன்றி செலுத்தி என்னுடைய இருதயத்தையும் சிந்தையும் மறுரூபப்படுத்தி உமக்கு உம்முடைய பரிசுத்தத்துக்குள்ள நான் வரப்போகிறேன். The Bible says without holiness you can't see the Lord. வேதம் தெளிவாக சொல்லுகிறது பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை need to be holy to see the Lord. ஆண்டவரை பார்க்கணும்னா பரிசுத்தம் தேவை. If you want to say that, Lord, I want to become holy, more holy. ஆண்டவரே, நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், இன்னும் பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைய வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? I should not be stagnant in a place, Lord. I want to be more holy. ஆண்டவரே, இத ஒரே இடத்துல தேங்கி நின்னுடாம, ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். Can we just close our eyes, look to the Lord? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Just thank the Lord for few minutes for what he has done. Hallelujah. ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக கொஞ்ச நேரம் நன்றி சொல்லலாம். நல்ல வாயில திறந்து just open our mouth and with a loud voice just praise him. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you for cleansing our heart, Jesus. Thank you for speaking to us, Jesus. நன்றி ஆண்டவரே, இதயத்தை சுத்தப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. வார்த்தை என்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி நன்றி தகப்பனே. Lord, this time, Lord, cleanse us, Jesus. Renew our mind, Lord. Renew our heart, Jesus. ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்து எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தையும் கர்த்தர் மறுரூபப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். Fill our heart with thanksgiving, Jesus. நன்றி அறிதலினாலே எங்கள் இருதயத்தை நிரப்புவீராக ராஜா. We don't know how to thank you, Jesus. ஆண்டவரே, உமக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியலப்பா. Jesus, whatever we give, it's not enough. ஆண்டவரே, நாங்க என்னத்தை கொடுக்கிறது ஆண்டவரே, எவ்வளவு கொடுத்தாலும் உமக்கு ஈடாகாதே ராஜா. Things you have done in our life, அவ்வளவு எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீர்கள். only thing we can do is give ourselves as a living sacrifice today. ஆண்டவரே, எங்களையே நாங்கள் ஜீவ பலியாக உமக்கு ஒப்படைக்கிறோம். So we claim the things what you did in the cross, Jesus. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே செய்த காரியங்களை, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. Thank you, Lord. Make us holy, Jesus. Sanctify us, Jesus. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குங்க ராஜா. Lord, we are sorry that we have gone away from you many times. ஆண்டவரே, अनेक நேரங்களை உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் ராஜா. We are sorry that we have missed thanking you, Jesus. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்வதை நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே. But today, Lord, with a thankful heart we come before you. ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு முன்பாக நாங்கள் நன்றி என்று சொல்லி வருகிறோம். With a thankful heart, Jesus. ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு வருகிறோம் ஆண்டவரே. And we thank you, Lord. Thank you, Jesus. அப்பா, உமக்கு நன்றி 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 என்று Thank you சொல்லுகிறோம். for speaking with us, Jesus. எங்களோடு நீ பேசினபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. Thank you, Jesus. Make us see. And Lord, let us be thankful every day. In the name of our Lord and Savior Jesus Christ, I pray.
Hallelujah. Amen. 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 Amen.